அப்புறம் ப்ரோ, உன் கதைய சொல்லு. யாரையா லவ் பண்றியா? இல்ல பிரேக்கப் ஆயிடுச்சா? அப்படி எந்த கதையும் என்கிட்ட இல்ல. ப்ரோ, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? டேய், நானும் உன் வயசு பையன் தான்டா. என்ன பார்த்தா கல்யாணம் ஆன மாரியா தெரியுது? அது ஒரு பெரிய கதைடா. லவ் பண்றியாடா? ஆமாண்டா, லவ் பண்றேன். பாத்தியா, உன் பக்கத்து பெஞ்சு, உன் பின்னாடி பெஞ்சு முதல் கொண்டு எல்லாரும் லவ் பண்றாங்க. நீ ஏன் லவ் பண்ண? எல்லாரோட நீ ஏன் கனெக்ட் ஆயிடுவ? போய் லவ் பண்ணு ப்ரோ. ஒரு கதை வச்சுக்கோ. மா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். இந்த வயசுல லவ் வரும். லவ் பண்ற எல்லாரும் கல்யாணம் பண்றது இல்ல. காலேஜ்ல கூட படிக்கிற பசங்க பொண்ணுங்க கூட ஜோலியா இருக்காத விட்டுட்டு லவ் பண்ற. படிச்சு முடிச்சு ஒரு வேலையில இருந்து கைண்ட்ரையா சம்பாரிச்ச எல்லாரும் தேடி வருவாங்க. மா, அந்த காலம் மாதிரிலாம் இல்ல இப்போ. இப்பல்லாம் படிச்சவனுக்கே வேலை இல்ல. சரி, காலேஜ்ல கூட படிக்கிற பசங்க, பொண்ணுங்க, சீனியர், ஜூனியரோட போய் பழகலான்னு பார்த்தா, தம்பி உனக்கு ஏதாவது கதை இருக்கா? யாரையா லவ் பண்றியா? இல்ல பிரேக்கப் ஆயிருக்கான்னு கேக்குறாங்க. அப்படி எதுவும் இல்லைன்றேன். என்ன பொருட்டா கூட மதிக்க மாட்றாங்க. சரி, இவங்க பேச்செல்லாம் கேட்டு லவ்வுன்னா என்னன்னே தெரியாதுன்னா, சினிமால வரதெல்லாம் போய் பார்த்துட்டு ஒரு பொண்ணுகிட்ட போய் லவ் பண்றேன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு 6 சீனியர் கிட்ட போய் சொல்லுது. அவனுங்க வந்து என்ன மிரட்டுறானுங்க. வேணாம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு.